ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2 டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு தேங்காய் பால் சாப்பாடு, இன்னொன்று வந்து சூப்பரான அல்டிமேட்டான சிக்கன் கபாப் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சாப்பாடு. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, அதாவது 1 டம்ளர் நான் சொல்கிறேன். நான் 2 பச்சை மிளகாய் போட்டு, இஞ்சி பூண்டை தட்டி தாங்க போடணும், அதில் தான் ஃப்ளேவர் இருக்கும். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வந்துட்டு 2 கப் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். நான் வந்து தண்ணியே ஆட் பண்ணலை. அப்போ தான் வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு அரிசி போட்டு நம்ம வந்து மூடி போட்டு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கணும். செகண்ட் டிஷ் வந்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கபாபுங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சிக்கனை போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணும். அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப மை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு அளவு திப்பி திப்பியாக எடுத்துக்கணும். இதோட நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் குருமிளகும் சீரகமும் நம்ம ஒன்றா அரைச்சி வச்ச பொடி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். கடைசியில் தான் ஞாபகம் வந்துச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல. ஸோ அதையும் கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் நல்லா இதோட பிணைஞ்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதோட கெபாபோட ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு விரலால் இப்படி அமுத்தி நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணி எடுத்துட்டேன்னா சிக்கன் கபாபோட ஷேப் கிடச்சிடும். ஸோ இதை வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு ஒரு ½ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து மூடி போட்டு தான் வேக வைக்கணும், சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாம் பொரித்து வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஹாஃப் டேக்கு மேலே வந்துட்டு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக போகணும், ஃபஸ்ட்டு பையனுக்கு. ஸோ அவனை கொண்டு போய் நான் விடணும். அதனால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆட்டோவை எடுத்துகிட்டு அவனை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு வெள்ளரிக்காய், வெங்காயம், அப்புறம் கபாபு, அப்புறம் கிரேவி எல்லாம் வச்சு எம்மியாக ஸ்டொமக் ஃபில்லிங்காக உட்காந்து சாப்பிட்டேங்க. நாளைக்கு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.